ஜமக்காலம் பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே கைத்தறியில தான் தயார் பண்றது. அதுல 1.5 அடி அகலத்துல இருந்து 15 அடி அகலம் வரைக்கும் தறிகள் இருக்குது. அதே போல நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடி நீளத்திலிருந்து 30 அடி நீளம் வரைக்கும் ஜமக்காலம் தயார் பண்ண முடியும். நாங்கள் தயாரிக்கிற ஜமக்காலங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகாவில் கலாச்சாரத்தினுடைய அடையாளம். அவர்களுடைய திருமண வைபவத்திற்கு பெண்ணு மாப்பிள்ளைக்கு சீராக கொடுக்கக்கூடிய படுக்கை விரிப்பு ஜமக்காலங்கள். மேக்சிமம் எங்கிட்ட ஒரு சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 அடிக்கு 30 அடி வரைக்கும் நாங்கள் தயார் பண்ணுறோம். அந்த ஜமக்காலம் பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து தான் ஒரு ஜமக்காலத்தை அணைய முடியாது. 15 அடி ஜமக்காலத்தை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பவானி தாலுக்காவில் ஒரு 4000 கைத்தறி தறிகள் இருந்தன. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பவானி தாலுக்காவில் ஒரு 1000 தறியே இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் தான். ஆனால் அன்னைக்கு 4000 தறி இருக்கிற போது 8000 9000 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுனால நெசவு நேரம் இது குறைஞ்சு போச்சு. பவானி அப்படின்னாவே ஜமக்காலத்துக்கு தான் ஃபேமஸ். எங்களுடைய ஜமக்காலத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் நம்ம பவானி ஜமக்காலத்தை தான் விரும்புவாங்க. ஜமக்காலத்துல இங்க பவானி தாலுக்காவில் மட்டும்தான் உற்பத்தி ஆகுது, வேற எங்கேயும் இல்லை. இங்கிருந்து பக்கத்துல பவானி சுற்றுவட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் எல்லாமே ஜமக்காலம் உற்பத்தி செய்யறாங்க. அதுல டைரக்ட் டைஸ் சொல்லுவாங்க, இன்னொன்னு வேட் டைஸ், நெப்தால் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேட் அண்ட் நெப்தால் டைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கலர் சாயம், கெட்டி சாயம் சொல்லுவோம். அது கலர் உறுதியா இருக்கும். இப்போ அதுல இப்போ அடுத்தது ஒரு டெக்னாலஜி வந்துச்சு, அக்ரலிக் உள்ளன் கார்பெட் தயார் பண்றோம். அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர சில்க் பட்டு ஜமக்காலங்கள் பண்றோம். பவானி ஜமக்காலம் பாத்தீங்கன்னா லைஃப் இருக்கும், கலர் இருக்கும், அதெல்லாமே ஒரு தரமா இருக்குங்கிறதுனால தான் நம்ம ஜமக்காலத்தை வாங்குறாங்க.